Hello friends, welcome to our channel Tanomika Sweet Home. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போறோம். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், சாம்பார் ரைஸ், ரசம் எல்லாத்துக்குமே சூப்பரா சூட் ஆகக்கூடிய பொட்டேட்டோ ஃப்ரை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஃப்ரைன்றதுனால முன்னாடியே எண்ணெய் ஊற்ற வேணாம் நிறையா. 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. நீங்கள் சீரகம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்பவே சூப்பராக சூட் ஆகும். இது கூடவே வந்து ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இன்றைக்கி நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் பொடி சேர்த்துக்கலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ்லாம் சமைக்கும்போது மறக்காமல் பெருங்காய பொடி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து செய்யும்போது நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும். நம்ம சிக்கன் ஃப்ரை மாதிரி நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து இது கூட சேர்ந்து வேகும்போது தான் வந்து இந்த மசாலாலாம் நல்லா வந்து அந்த உருளைக்கிழங்கு கூட பைண்ட் ஆகி நல்லா வேகும். நீங்கள் வெறுமனே ஆயிலில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது நமக்கு ஆயிலும் கம்மியாக தான் ஆகும். அதே சமயம் நல்லா பைண்ட் ஆகி இந்த மசாலாலாம் நல்லா அந்த உருளைக்கிழங்கு கூட நல்லா பைண்ட் ஆகும். லைட்டாக கொஞ்சமாக அந்த மசாலாலாம் வந்து நனையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா சூப்பராக உருளைக்கிழங்கு வந்து வெந்து ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ ஒரு 6-7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் எல்லாமே நல்லா சுண்டிருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு கலர் விட்டுக்கலாம். பாருங்கள், கிழங்குலாம் நல்லா வெந்து நல்லா அந்த மசாலாலாம் நல்லா அது கூட பைண்ட் ஆகிருக்கு. இதுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் தான் யூஸ் பண்ணோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷிங் டச். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கூட போதும். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஆயிலே செஞ்சால் எந்த அளவுக்கு ஆயில் இருக்குமோ அந்த மாதிரி நல்லா நிறையா ஆயில் சேர்த்து செஞ்ச மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக அந்த 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ரை. எல்லா விதமான ரைஸ்க்கும் சூப்பராக சூட் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.